தெனாலிராமன் கதைகள் என்றாலே நம் நினைவுக்கு வருவது அவரது புத்திசாலித்தனமும் நகைச்சுவையும் தான். கிருஷ்ணதேவராயரின் அவையில் விகடகவியாக இருந்த தெனாலிராமனின் ஒரு புகழ்பெற்ற கதையை இங்கே பார்ப்போம். தெனாலிராமனும் தங்கம் காய்க்கும் மாமரமும். விஜயநகர பேரரசர் கிருஷ்ணதேவராயரின் தாயார் ஒருமுறை மாம்பழங்கள் மீது மிகுந்த ஆசை கொண்டார். ஆனால் அவர் மாம்பழம் சாப்பிடும் முன்பே இயற்கை எய்தினார். தன் தாயின் கடைசி ஆசையை நிறைவேற்ற முடியாத அரசர் மிகவும் வருந்தினார். இதை அறிந்த சில பேராசை பிடித்த புரோகிதர்கள் அரசரை அணுகி ஒரு யோசனை கூறினர். மன்னா, உங்கள் தாயாரின் ஆன்மா சாந்தியடைய வேண்டுமானால் நீங்கள் 108 புரோகிதர்களுக்கு தங்கத்தினால் ஆன மாம்பழங்களை தானமாக வழங்க வேண்டும் என்றனர். அரசனும் தாயின் பாசத்தினால் அதற்கு சம்மதித்து தங்க மாம்பழங்களை வழங்க தயாரானார். இதை அறிந்த தெனாலிராமன் புரோகிதர்களின் பேராசைக்கு ஒரு பாடம் புகட்ட முடிவு செய்தார். தெனாலிராமனின் தந்திரம். மறுநாள் தானம் பெற்றுக்கொண்டு வெளியே வந்த புரோகிதர்களை தெனாலிராமன் தடுத்து நிறுத்தினார். தெனாலிராமன்: ஐயா, என் தாயாரும் ஒரு ஆசையோடுதான் இறந்தார். அதை நிறைவேற்ற நீங்கள் எனக்கு உதவ வேண்டும். புரோகிதர்கள்: தங்க மாம்பழம் கிடைத்த மகிழ்ச்சியில் நிச்சயமாக என்ன செய்ய வேண்டும்? தெனாலிராமன்: என் தாய்க்கு வாத நோய் இருந்தது. அதற்கு சூடு போடுவதுதான் தீர்வு. ஆனால் சூடு போடும் முன்பே அவர் இறந்துவிட்டார். எனவே நீங்கள் அனைவருக்கும் நான் சூடு போடப் போகிறேன். புரோகிதர்கள் அலறி அடித்துக்கொண்டு அரசரிடம் ஓடி முறையிட்டனர். அரசர் தெனாலிராமனை அழைத்து விளக்கம் கேட்டார். நீதி. தெனாலிராமன் அமைதியாக கூறினார். மன்னா, தங்க மாம்பழம் கொடுத்தால் உங்கள் தாயின் ஆன்மா சாந்தியடையும் என்றால், சூடு போட்டால் என் தாயின் ஆன்மாவும் சாந்தியடையுமல்லவா? அரசர் தன் தவறை உணர்ந்தார். புரோகிதர்கள் தங்களின் பேராசையை எண்ணி வெட்கி தலைகுனிந்தனர். நீதி. பேராசை பெருநஷ்டம். மூட நம்பிக்கைகளை விட புத்திசாலித்தனமே சிறந்தது. உங்களுக்கு இந்த கதை பிடித்திருந்ததா? தெனாலிராமனின்